இந்த சிலையிலே பேசிக்கிறேன் ஓயாமல் பேசி வச்சுக்கிட்டு ஓயாமல் எடுத்துக்கிட்டு கிடக்க முடியாது. அதனால் அப்படியே இப்படியே பேசி விட்டுட்டு ஒரு 2 வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டோம்டா. ஒரு நாள் மாற்றி ஒரு நாள் போட்டுக்கிடுவேன் ஏற்றே. அதனால் ஒடியாந்துட்டே இதே சிலையிலேயே. ஆமாம், நம்மளுக்கு வேலை பொழப்பு தலைப்பு அப்படி இருக்குல்ல. அதனால நம்ம பொழப்பு தலைப்பை பார்க்கணும்லத்தே, அதையும் பார்க்கணும். இதுலேயே உட்காந்துக்கிட்டு இருந்தாலும் முடியாதுல்ல. ஒரு அக்காவை வீட்டு போக்கார அக்கா கண்ணு வலி எனக்கு ஃபோன்லேயே இருந்துட்டுறாங்க தாடி. அப்போ எப்படி பார்த்துருப்பாங்க அந்த ஃபோனை கடந்து. அப்படி பார்க்கக்கூடாது, அடிக்ட் ஆகக்கூடாது. எந்த ஒரு விஷயத்துக்கும் அடிக்ட் ஆகக்கூடாது. நம்ம அதில் ஒரு 10-5 வருமானம் வருதா, அந்த வருமானத்தை வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் மேம்படுத்தி கொண்டு வரதுக்கு ஓடிடணுமே தவிர அதை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு கையை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இப்படியே நோண்டிக்கிட்டே அதை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா கண்ணு வலி, கை வலி, கால் வலி, எல்லா வலியும் வந்துடும்ல. அந்த வேலை நான் பார்க்கவே மாட்டேன். மேக்கப் வீடியோ போட்டுவிட்டு இந்த மானிட்டேஷன் ஆன் பண்ணுறது சொல்கிறது கூட அடுத்த ஃபோன் அடித்து எப்போ சர்மா அதை ஆன் பண்ணியிருப்புண்டு ஃபோன் அடிப்பேன் கடையில் இருந்துக்கிட்டு. பிள்ளைகளுக்கு கோவம் இருக்குது, இதில் தான் வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்றாங்க. அப்போ பிள்ளைகளுக்கு எழுதணும்ல, அதனால் கொடுத்துவிட்டு சாயந்தரமாக ஓடிடுவேன் வடை கடைக்கு. அப்புறம் நைட்டில் உங்கள் கமாண்டுகள்லாம் பார்ப்பேன். காலையில் 10 மணிக்கு போடுறேன் பாருங்கள், அந்த வீடியோவில் கொஞ்சம் நேரம் முடிச்சுக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் கமாண்டுகளுக்கு பதில் சொல்லுவேன். இல்லாட்டா அப்படியே கிரு தூங்கிடுவேன். இப்படித்தான் நான்லாம் பார்த்துக்கங்க. ஒருத்தர் ஃபோனும் கையுமாவே இருந்துக்கிட்டு நான் ஃபோனே தொட மாட்டேங்குவாங்க. ஆனால் 24 மணி நேரம் ஃபோனில் இருப்பாங்க. அப்புறம் இப்படி கண்ணு வலி கை வலிலாம் வருது. நம்மளுக்கு அப்படி கிடையாது. நம்ம பொழப்பு தலைப்பத்தையும் பார்க்கணும். பிள்ளைய பிறந்தவ 10-5 செலவழி இங்கேயும் இருக்கா. அங்கே கொழுந்தனாருக்கு முடிய வேண்டி போயிருந்தோம்ல இதுக்கு பார்க்குறதுக்கு. அப்போ பார்த்துக்குங்க. நீங்களாம் குறை சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாது. எங்கள் வீட்டுக்காரோட தங்கச்சி அப்படித்தான் என்ன சொல்லணும். அவங்க என்ன செஞ்சாங்க, எவனுக்கு துணைக்கு வந்தவங்க நான் ஒரு ஆர்லிஸ் வாங்கணும்டே. அவனுக்குள்ள ஒரு கடையும் இல்லையா, சரவணா ஸ்டோருக்கு போவோம் வாண்டாம். சரி சரவணா ஸ்டோரில் போய் நான் ஆர்லிஸ் வாங்கிட்டு இருக்கேன். என்கிட்டயே அவங்க ஒரு ஜூஸ் வேணும்னு இருந்தால் கூட ஜூஸை வாங்கியிருப்பேன். காசு ஒரு 300 தான் எடுத்துகிட்டு போனேங்க. நான் ஒரு கிறுக்கு நான் கொஞ்சம் கூட குறைய எடுத்துகிட்டு போனேன். நான் என்ன நினச்சேன், என்ன இது இங்கேருந்து வர பஸ்ஸு தானே, காலையில் சும்மா போய் பார்த்துட்டு வந்துட்டார். அவர் வாங்கி கொடுத்துருப்பாருன்னு நான் நினச்சேன். அவர் திடீர்னு போன வச்சுக்கிட்டு, ஏம்மா நான் காலையில் கடை ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே வாங்கிட்டு போக முடியல, நீ போகிறப்ப பழம் எது என்னமாவது வாங்கிட்டு போயிருந்தார். பழக்கடைகளை பார்த்தேன், பழக்கடையை ஊரா அப்போத்தான் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் போய் விலையை கேட்டோம். அவங்க சொல்லிட்டாங்க, நாங்கள் இப்போ தான் சாமி கும்பிட்றோம், சாமி கும்பிட்டு அப்புறம் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் சொல்லட்டோம் அப்படின்ட்டாங்க. 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம நின்றுக்கிறது என்ன, சாமி கும்பிடுது பெரிய இந்த சாமி, வர்ற இது கஸ்டமர் தான் பெரிய சாமி, அது சாமி கும்பிடுதான். சாமியை கும்பிட்டுட்டு அப்புறம் வியாபாரத்தை ஆரம்பிக்குமா. பழம் ரோட்டோரமாக பழம் போட்டு வைக்கிது, அதை போய் சொல்லுது. அடப்போ தாங்கிட்டுன்ட்டு சரி ஆர்லிஸ் பாட்டில் வாங்கி கொடுப்போம்னு அங்கே போனோம். அது ஆர்லிஸ் பாட்டிலுக்கு 300 ரூபா போனோம். எப்படி பார்த்தோம், 380 ரூபா போயிருந்தேன் சில்லறை பஸ்ஸார்த்துக்கு. மீதிக்கு அவசரத்துக்கு போதும். ஏற்கனவே இருந்த பரிசுக்குள்ளே காசு இருந்தது, அப்படி தூக்கி வச்சு சட்டைக்குள்ளே வச்சுட்டு ஓடுங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு ஜூஸை வாங்கி அவங்க பில்லு போட்டாங்க. இது என்னடி ஜூஸு வாங்கி பில்லு போடுறியே அப்படின்ட்டு. எனக்கு ஜூஸு குடிக்கணும் போல் இருக்குண்டாங்க. உங்களுக்கு குடிக்கணும் போல் இருக்கா, சரி குடிங்க அப்படின்ட்டு. நீ தான் வாங்கி கொடுக்கணும், நீங்கள் கஞ்ச பிசுனாரி வாங்கி கொடுக்க மாட்டேன். என்கிட்ட நீங்கள் ஜூஸ் வேணும்னு சொல்லணும்ல. நான் இப்போ ஒரு ஜூஸை வாங்கி குடிச்சேன்டா, உங்களை விட்டுட்டு குடிச்சேன்டா, என்னடி கூட்டிகிட்டு வந்து என்னையை விட்டுட்டு குடிக்கிற, நீலாம் ஒரு கஞ்ச பிசுனாரி, எங்கள் அண்ணன் விட்டு காசை வச்சுக்கிட்டு குடி வாங்கி அப்படின்னு கேட்டால் பரவாயில்ல. அவங்களாம் வாங்கி குடிச்சுக்கிட்டு நீ ஒரு கஞ்ச பிசுனாரின்னு இருக்காங்க. அதில் வேறு சொல்கிறாங்க, நேற்று வந்தோம் சரவணா ஸ்டோருக்கு, எல்லோரும் வந்தோம், அக்கா அம்மாச்சியா முண்டாட்டி எல்லோரும் வந்தாங்களாம். இந்த சாக்லேட்டை பூரா அள்ளி போட்டாங்களாம், இந்த சாக்லேட்டை பூரா அள்ளி போட்டாங்களாம், இந்த இதை பூரா அள்ளி போட்டாங்களாம், எல்லாத்தையும் காட்டுறாங்க. நான் அந்த சரவணா ஸ்டோருக்கு போனதே இல்லை. அன்னைக்கு தான் ஆர்லிஸ் வாங்கிட்டே போனேன். அவங்க காய் வாங்க கூட அங்கே தான் போவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி 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 இந்த முட்டாயெல்லாம் 10 முட்டாய் கையில் அள்ளி பிடிச்சி அப்படின்னு இருந்தாங்க. அப்படியா, சரி 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 நீனு இப்படி சம்பாதிக்க அப்படியே ஊரானுக்கு சம்பாரிச்சு வை, ஊரே வந்து தின்னுட்டு போகிறேன் அப்படின்றாங்க. ஊரே வந்து தின்னுட்டு போகிறானா, என்னது இது கணக்கு, என்ன சொல்கிறிய அப்படின்னு கேட்டால் அதுக்கு சொல்கிறாங்க, ஊரேண்டா பூச்சாவுக்கு வேறு ஒரு மாப்பிள்ளை வந்து கட்டி விடுவோம்ல, அவங்க வந்து தின்னுட்டு போயிடுவாங்களாம். அதுதான் ஊரானா. பத்தியெல்லாம் எகத்தால பேச்ச. அதே நான் சொன்னேன். அப்போதுக்கு ஊரானுக்கு போய் பிள்ளைய கட்டி கொடுக்கணும், பேச நம்ம வீட்டில் வச்சுக்கிற வேண்டியதானே. ஊரா விட்டு பையன் இல்லை, அவனுக்கு போய் எது கட்டி கொடுக்கணும், அது தேவை இருக்குல்ல. உங்களுக்கு உங்கள் பிள்ளைக்கு என்ன தேவையோ அதுக்கு ஊரே வேணும். சும்மா வெறுமனே அனுப்பி வைக்கக்கூடாது. நம்ம பிள்ளை வாழ்க்கையில் அது நல்லா இருக்கணும். ஒரு உதவி பண்ணத்தானே அது கை உண்டி எந்திரிக்கேன். அப்புறம் எப்படி எந்திரிக்கேன்,
அப்படின்ட்டு நம்ம அதுகளுக்கு சேர்த்து வச்சு அது ஊரானு சேர்த்து வைக்கிறதா அப்படின்னு நான் பேசிக்கிட்டு வந்தேன். அப்படியே ஆளுக்கு ஒரு பேசிக்கிட்டே வந்தோம். அவங்க பாணியில் அவங்க வாழ்கிறாங்க, என் பாணியில் நான் வாழ்கிறேன். என்ன அவங்க போய் சரவணா ஸ்டோரில் போய் கரண்ட்டு டோட்டல் ஆஃப் ஆயிடுச்சுண்டா, ஓஹோ டோட்டல் ஆஃப் ஆயிடுச்சு இன்றைக்கி, அப்படியே எந்திரி கிளம்பிட்டு போய் அப்படியே குழுண்டு ஏசி ரூமில் போய் ஓசியாக ஏசி வாங்கினதும் போச்சு. என்னென்ன வாங்கி திங்கணுமோ தின்னுட்டு என்னென்ன சுற்றி ஆடணுமோ ஆடிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு வந்தோம்னா கரண்ட் வந்துடும், வீட்டுக்கு வந்துடலாம்ப்பா அப்படின்னு அப்படி போயிட்டு வர்றவங்க. நான் அந்த ஒரு நாள் கிடச்சின்னா ஆஹா இன்றைக்கி டோட்டல் ஆஃபியா, இன்றைக்கி துணியை தவ மணியை தவ என்னென்ன வேலை இருக்கோ அம்பிட்டு வேலையும் முடிச்சிடணும்யா அப்படின்னு முடிச்சுட்டு திரியிறவன் நான். என்ன சொல்கிறியே, அவங்க மனநிலையில் வாழ்வுத்தேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனநிலை வாழ்வுங்க. நான் என்ன சொல்கிறேன்டா, பொம்பளையாக பிறந்தவங்க ஒரு சின்ன வேலை பார்த்தாவது நம்ம வீட்டில் வருமானம்ன்றதை பெருக்கணும். 5 ரூபா தானா ஒரு பெட்டிக்கு, 15 ரூபா தானா இந்த இது சாம்பிராணியை போட்டால், இதை போய் எனக்கு போயில் ஒரு ஆட்டோவில் ஏறி போனால் 15 ரூபாய் நிமிஷம் செலவு போயிடும், அந்த வேலை தானா அப்படின்வாங்க. யார்? எங்கள் வீட்டுக்காரோட தங்கச்சி. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேளுங்க, எங்கள் வீட்டுக்காருக்கு 2-3 தங்கச்சி இருக்குது. என்னையத்தான் சொல்லியிருக்கேன்டா, நான் அவங்களெல்லாம் சொன்னேன் உங்களை இல்லைன்றுவேன். அவங்களுக்கு போன அடிச்சு உன்னையத்தான் சொல்லியிருக்காங்கன்னா, நான் இவங்களை சொன்னேன் அவங்க உங்கள்கிட்ட சொன்னாங்க, அப்படியே சொன்னாங்க, எங்கள் ஃபோன் அடிங்க கான்ஃபரன்ஸ் கால் போடுங்கன்றுவேன். அப்படி மாற்றி விட்டுருவேன் ரொட்டியா. ரகசியத்தையும் சொல்கிறேனே கீழ்கட்ட குப்பை. சரி விடுங்க. அப்போ பல பாக்கில் குஸ்தி எடுப்பேன், அவட்ட கேட்கக்கூடாதுன்னு யாருமே கேட்க மாட்டாங்க. வீடியோ பார்த்துட்டு எப்படியா இருந்தாலும் இவன் குஸ்தி அடிக்க தான் போகிறான், இவட்ட எதுவுமே கேட்கக்கூடாதுன்னு கேட்க மாட்டாங்க. என்ன தெரியா சொல்கிறது, அப்படி நம்மளை கிண்டல் வேலி அடிச்சுக்கிட்டு ஒரு சிக்கனமாக வாழ்கிறோம்னா அந்த சிக்கனமாக வாழணும் நம்மணும்னு நினைக்கணும். ஃபோன் பண்ணினேன், வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி விட்டுட்டேன்னு சொல்ல ஃபோன் பண்ணினேன், நீங்கள் யாருமே எடுக்கிறாப்புல இல்லை. அதுக்கு இருக்கணும். ஒரு நாளைக்கு என்ன செய்வாங்க, ஒன்றே மாதிரியே பானுமதி பார்க்குறியா, இது ஒன்றே மாதிரியே உண்டி இல்லை. நான் வியாபாரம் முடிச்சுட்டு வந்துட்டு நம்ம வீட்டு செலவுலாம் போக சாமான்லாம் வாங்கினது போக ஒரு 10-5 இருக்குன்னு வச்சுங்களேன், அதை கையில் வச்சுக்கிறாம அப்படியே உண்டியில் போட்டு வச்சுருவேன். உண்டியில் போட்டு வச்சுட்டு ஒரு வருஷமோ ஒரு 6 மாதமோ சென்று எடுத்தால் கொஞ்சம் நிறைய அமௌண்ட் அதில் இருக்கும், எனக்கு பார்க்க சந்தோஷமாக இருக்கும். அதை நான் ஒரு நாள் வீடியோ எடுத்து எங்கள் வீட்டுக்காரோட தங்கச்சிக்கு அனுப்பியிருந்தேன். இந்த வகையில் இது மாதிரி சேமிக்கணும், இப்படி சேமிக்கிறத விட்டு இருந்த காசை கொண்டு திண்டேன் பேண்டேன் மூண்டேன் இருக்கிறதாகும் அப்படின்ட்டு ஒரு நாள் கற்று வாய்ஸ் மெசேஜ் போட்டு அனுப்பியிருந்தேன். அதோட அவங்க ஒரு சின்ன தோடு எடுத்துகிட்டு இல்லை நடந்ததெல்லாம் போய், நான் சொல்கிறதெல்லாம் போய் வேணாம் அப்படி அவங்களும் சேகரித்து நல்லபடியாக இருந்தாங்க. என்ன அந்த மாதிரி இருக்கணும், நல்ல விஷயங்களை பின்பற்றணும். நல்ல விஷயங்களில் ஓடிக்கிட்டு இருக்கவங்கள என்ன நீனு கஞ்ச பிசினாரி, இதை பூரா வாங்கி திங்கணும் ஒரே நாளில், இதை பூரா காலி பண்ணணும். இதில் 10,000 வருது, இதுலண்டா அந்த 10,000 எடுத்து மனம் தானே குடு அப்படின்னு சீமாம்பட்டை பிடுங்கி அப்படியே போய் உனக்கு என்னென்ன தேவையோ அம்பிட்டே வாங்கிடணும்டா, அது பேச்சா? அதெல்லாம் ஒரு பேச்சான்றேன். அப்படி இருக்கக்கூடாது. நல்ல விஷயம் எது கெட்ட விஷயம் எதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு தான் மூளையை வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். என்னத்தே நான் சொல்கிறது, அது ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னு நான்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன். நல்ல விஷயம் எது கெட்ட விஷயம் எதுன்ட்டு நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிற முடியும். என்ன ஒரு ஏதோ ஒன்று ரெட்டை மிடிங்காவோ அல்லது உள்நோக்கமாகவோ பேசுனாங்கன்னா எனக்கு புரியாது. மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு பேசுகிறது இதெல்லாம் புரியாது எனக்கு. அந்த மாதிரி விஷயங்களை தான் எனக்கு புரியாமல் கொஞ்சம் எனக்கு கண்டுபிடிக்க தெரியாமல் தெரியுவேன். மற்றபடி நல்லது கெட்டது தெரியுமத்தே. அந்த மாதிரி ஒருத்தரை நல்லபடியாக 5 ரூபா காசாக இருந்தாலும் நம்ம 5 ரூபாய்க்கு இன்றைக்கி உழைச்சிட்ட முடியாண்டு ஒரு மன நிம்மதியோடு இருக்கணும்னு ஒரு சின்ன வேலையை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு வேறு வேலையே இல்லை, சும்மா இருக்கோம்னா ஒரு சூடத்தை வாங்கி கூட மடித்தோம்டா அது ஒரு 10 ரூபா. அந்த 10 ரூபா எடுத்து வைங்க, 10 ரூபாயா சேர்த்து வைங்க, ஒரு சொல்லி எம்பிட்டு வருதுன்னு வைப்போம். அப்படி தான் இருக்கணும் பொம்பளைங்க, அப்படி தான் வாழணும். என்றைக்கு நமக்கு என்ன சூழ்நிலையே என்னமும் நடக்கும், நம்மளுக்கு ஒரு ஆத்திரவாதத்தை உதவிக்கிற அந்த பணம்ன்றதை சேர்த்து வைக்கணும். அப்படி செலவழிச்சுக்கிட்டு ஓடக்கூடாது. கண்டதுகளை இதை வாங்கினோம் திண்டோம் வேண்டாம். நான் சந்தோஷமாக இருந்தேன், என் வாழ்க்கையை நான் சந்தோஷமாக ஓட்டிட்டேன். யாரும் எப்படி போகிறாங்க, நான் சந்தோஷமாக இருந்தில்ல போதும் அப்படின்ற போவாங்க. அப்படி இருக்க சொல்லி நம்மளையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருக்கட்டும் ஊரானுக்கு சம்பாரிச்சு வைக்கிறேன் இருக்கட்டும் அப்படின்ட்டுனா என்னத்தை போடணும்ல. நம்ம பிள்ளைய கட்டி கொடுத்தா சும்மா கட்டி கொடுக்கலாமா? ஒரு 10 பையமா நம்ம தங்கச்சிக்கு 20 போட்டு கட்டி கொடுத்தேன். என் பிள்ளைக்கு ஒரு 30-40 போட்டு கட்டி கொடுக்கணும். மற்ற கட்டி கொடுக்கணும்ல. அப்போ தான் அதுக்கு தானே இருக்கணும், அதுக்கு தானே உழைக்கணும், அதுக்கு தான் பிறக்கணும். உன் பிள்ளைய நல்லா வச்சுக்கிறதேன். தங்கச்சி நல்லபடியாக இருக்கா? தங்கச்சி நல்ல மனுஷி. தங்கச்சி
தங்கச்சியை ரொம்ப பிடிக்கும். தங்கச்சி சேட்டை சீடஸில் வைப்பா. ஒரு நாளைக்கு வெளியில் போனால் இது அவங்க புரிச்சு நல்லா மாடலாலாம் ட்ரெஸ் பண்ண முடியாது. நான்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன், நல்லபடியாக போட்டு போகிறா. நான் மாடலாக என்ன ட்ரெஸ் பண்ணேன், என்ன மேக்கப் போடுறேன், என்ன அது பண்ண, நானும் ஆசைப்பட்டு கொஞ்சம் ஒரு நாளைக்கு அடிப்பேன். அந்த இதெல்லாம் அந்த ஃபவுண்டேஷன்லாம் வச்சு போட்டு பார்ப்பேன். ஏன்னா நல்லா இருக்குக்கா அப்படின்டுவா. அப்போலாம் நான் வீடியோ எடுத்ததில்லை, ஒன்றா கிடக்கையில். இப்போ போகிறதில்ல அவ்வளோவா. என்னத்துக்கு ஒரு தடவைலாம் பிடிங்கிட்டா வெடுக்குண்டு போங்கிட்டு, இதெல்லாம் என்னென்னு உனக்கு தெரியவே இல்லைண்டு. ப்ரே அடிக்கிறது, மேக்கப்பை போட்டுட்டு ப்ரே அடிக்கிறதா. நான் முதல்ல ப்ரே அடித்து மூஞ்சியை தொடச்சிட்டு போட்டேன். அதுக்காக பாருட்டு உனக்கெல்லாம் இதெல்லாம் ஒன்றும் தெரியாதுன்னு பிடிங்கிட்டா. மனசுக்கு ஒரு மாதிரியாக போச்சு. சே, எதுக்கு நம்மளுக்கு தெரியாத ஆசைப்பட்டு போட்டுக்கிறணும்னு போடணும், அது தேவையில்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு விட்டுருது. நீ சேலை தான் கட்டணும் அப்படின்லாம் சொல்லவே மாட்டேன். அவள் வாட்டு ஃபங்க்ஷன் போட்டு போகிறா. ஊர்களுக்கு நம்ம ஊர்களுக்கு போகிறோம், நம்ம பிறந்த ஊர்களுக்கு, நம்ம வாக்கப்பட்ட ஊர்களுக்கு விசேஷத்துக்கு போகிறோம். அங்கே பேண்ட் ஷர்ட்டோட வரக்கூடாது, பிச்சு பிடிவேன் பிச்சு. நம்ம அக்காவும் அம்மாவும் போட்ட நகையை நட்டு போட்டுக்கிட்டு நல்லபடியாக வரணும்னு அதுக்கு மட்டும் சொல்லுவேன். என்ன இந்த பித்தளையை போட்டுக்கிட்டு இந்த இதில் பூரம் கோர்த்து போட்டுக்கிட்டு வருவா, அதெல்லாம் போட விட மாட்டேன். அதெல்லாம் ஃபோன் அடித்தே சொல்லிடுவேன். கிளம்பையிலேயே இங்கே வர நான் நட்டெல்லாம் வீட்டில் வச்சுக்கிட்டு கவரிங் எடுத்து போட்டுக்கிட்டு வந்தேன்டா, நேராக வீட்டுக்கு வருவேன், அம்புட்டு நகை அள்ளிட்டு வந்துடுவேன் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்ட்டுவா. ஆமாம், எதுக்கு போட்டு விட்டேன், நல்ல விசேஷத்துக்கு போட்டுட்டு வர்றதுக்கு தான் போட்டு விட்டேன். இப்போ இங்கே மாமியா வீடு, அம்மா வீடு, மாமியா வீட்டு இப்போ ஊரை பக்கம், நம்ம அம்மா வீட்டு ஊரை பக்கம் விசேஷம் வச்சு கிளம்பிட்டாவே நீ தங்கம் தான் போட்டுட்டு வரணும், கவரிங் போடக்கூடாது அப்படின்னு ஃபோனில் கத்தி விட்டுருவேன். அதனால பயந்துக்கிட்டு போட்டு வருவான். தோடுலாம் இத்தனை தோடு எடுத்து கொடுத்தேங்க, என் தோடு கூட அடகு கிடக்கு, இதைத்தையும் போட்டுக்கிட்டே தர்றேன். நல்ல பெரிய தோடா, ஒரு வகனுக்கு தோடு, ஒரு வகனுக்கு மாட்டல் எடுத்து கொடுத்தேன், 2 வகனுக்கா. அதெல்லாம் வச்சுட்டு வந்துடுவா. நான் இப்போ கத்தினேன் ஒரு நாள் அழகர் கோயிலுக்கு வரனைக்கு, மரியாதை கோயிலுக்கு வரையில் போட்டுக்கிட்டு வரலைன்னு அவ்வளோதான். ஏன்ட்டு கேளுங்க, நம்ம போட்டுக்கிட்டு போனால் தானே நம்மளுக்கு தெரியும் 4 சொந்தம் வந்ததுக்கு நம்ம நல்லபடியாக நல்லா இருக்காங்க அப்படின்ட்டு. என்னத்தே அப்படித்தான் நான் நினைப்பேன். அதனால கத்தி விட்டுருவேன். அந்த மாதிரி இதுகளுக்கு தான் சொல்லுவேன். தவிர மற்றபடி அவள் ஃப்ரெண்டுகளோட போகிறா, அவள் புருஷன் பார்க்க அது ஃபங்க்ஷனு, இப்போ இந்த இதுக்கு வந்தா இப்போ என்ன ஏக்கா இதுக்கெல்லாம் நான் கவரிங்க போடலாமாண்டா, நல்லபடியாக வா கவரிங்க போட்டுக்கிட்டு நல்லா வா, உனக்கு என்ன ட்ரெஸ் போடணும் போட்டுக்கிட்டு வாண்டே, நல்லா சேலை கட்டி ஒன் சைட் போட்டு வந்தா அப்படி வந்துடலாம். அது ஒன்றும் இல்லை, அது நம்ம பழகினவுக்கு தானே, அவங்களுக்கு தங்கத்தார அள்ளி போட்டுக்கிட்டு போகணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்னு நான் சொல்கிறது. அப்படி நான் சொல்கிறதையும் கேட்டுக்கிடுவா தங்கச்சி. சும்மா சரியா நல்லா கேட்டுக்கிடுவா. பெத்த தாய் பிள்ளைய கூட பிள்ளைக்கு பேச்சுவார்த்தையை கேட்காதுங்க, என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டான், பேசாமல் நல்லபடியாக கேட்டுக்கிடுவா. அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன என்கிட்ட லைட்டு இது ஓடுறாங்க, என்னமோ சொல்லணும்னு நினச்சேன், பேசிக்கிட்டு இருக்கீங்களே அப்படியே மறந்து போயிட்டேன். சரி, 3 நிமிஷம் ஆயிடுச்சா, உங்கள்கிட்ட பேசினோம்னா மட்டும் டயம் ஓடுறதே தெரியாது. அம்புட்டு ஒரு டயம் ஓடுது. சீமா அப்பெல்லாம் சாப்பிட்டு கம்முட்டு மேலே வரல வருங்க, மூச்சு விடலை. வந்தோம்னா நம்மளை பிடிச்சி அமுக்கி பேசுங்க நம்மளை படுத்தி விட்டுருவான்ட்டு பெத்ததாயி அங்கேயே விட்டுருந்தான். தங்கச்சி வீட்லேயே இசாந்து இங்கேருந்து போகையில் சைக்கிள் ஏற்றிக்கிட்டு போனார் எங்கள் அம்மாவை. வரையில் சைக்கிளில் ஒரு வாகனத்தில் விட்டார், நாங்கள் எங்கள் வாகனத்தில் வந்துவிட்டோம். அம்மா அங்கே தங்கச்சி வீட்டில் தங்கிடுச்சு. இது என்னால் ஒரு பள்ளி ஏற்றிக்கிட்டு போகிற மாதிரியே இருக்கா, பல்லு எத்துதோ, பல்லு வரிசையாக இருக்குன்னு கிடக்கியே, எத்துத மாதிரியே எனக்கு தோணுது. வெயிட்டு போட்டுக்கிட்டே வரத்தேன், என்னென்னு தெரில, கஞ்சியை குடிக்கிறதா என்னென்னு தெரில, ரொம்ப வெயிட் ஆகிட்டு போகுது. சட்டையை ஊரம் பத்திர பூராத்தையும் பிரித்து விட்டுக்கிட்டு திடுறேன். இந்த சட்டையை கொஞ்சம் இப்படி தைக்க சொல்கிறேன், டெய்லரை கட்ட அகத்தி விட்டுறாங்க. நல்லா தப்பாக டெய்லர் அக்கா சூப்பராக தப்பாக சட்டை. அவங்க கடையை ஒரு நாளைக்கு எடுத்து போடுறேன். இந்த மதுரையில் இருக்கிற ஊரும் தைக்க போயிருங்க, நல்ல மனுஷி, நல்லா அவங்களும் பாடுபடுறாங்க, உழைக்கிறாங்க. பொம்பளைகளை பிறந்தவங்களை பூராமே நல்ல மனுஷி என்னை பொறுத்தளவுக்கு. வீட்டுக்குள்ளே இருக்க கெட்ட மனுஷியா அப்படின்னு சொல்ல மாட்டேன். அவங்க வசதிக்கு ஏற்றாப்புல அவங்க இருப்பாங்க. என்ன அவங்க புரிஞ்சா நல்லா சம்பாதிச்சிட்டு வந்தால் போய் பொம்பளை போய் கஷ்டப்படணும், என்ன தலையெழுத்தா, நல்லபடியாக இருந்துட்டு போகிறாங்க. அவங்களும் நல்லபடியாக இருந்து நல்லபடியாக குடும்பம் நடத்தி நல்லபடியாக இருந்தாங்கண்டா போதுமிட்டே, எல்லோரும் வேலைக்கு ஓடணுன்ற அவசியம் கிடையாது. என்னத்தையா குடும்பம் கஷ்டத்துக்கு, குடும்ப லாபத்துக்கு, குடும்பத்தில் நல்லா தேத்தனம்ண்டு யோசனை பண்ணிட்டு போகிறவங்க போய் பார்த்துக்கிட்டு மாதிரி பெரிய கட்சி கட்டுப்பட்டு என்னத்தையா நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன, நம்ம வாழ்க்கை நான் அனுபவப்பட்ட அனுபவத்தையும் அவங்ககிட்ட பகிர்வேன். எதுவுமே பொய்யா பகிரவே மாட்டேன். பொய்யான ஒரு விஷயமா கற்பனையாக சொல்லிக்கிட்டு அது இதுன்னு சும்மா சொல்லிக்கிட்டு அப்படிலாம் சொன்னால் என்ன கண்டுபிடிச்சிடலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். உண்மையான வார்த்தை எது பொய்யான வார்த்தை இருந்து அறிவுத்திறன் மிக்கவு கண்டுபிடிச்சிடலாம். இதில் பல லட்சம் பேர் வகையில் 1 லட்சம் பேர்த்துக்காச்சும் கண்டுபிடிக்க தெரியாமல் போயிடுமா? அப்படிலாம் யாரும் ஏமாற்ற முடியாது, அப்படி ஏமாற்றவும் கூடாது. தாடி அப்படி
அப்படித்தான் நினைப்பேன். சரி லைக் போடுங்க. 14 நிமிஷம் ஆச்சு. எதையே வள வள வட கொட கொட கொடன்னு ஓட்டப்பனைக்கில் நண்டு விட்டது மாதிரி பேசிக்கிட்டே கிடப்பேன். எனத்தையே பார்த்துக்கிட்டு லைக் போடுங்க, கை பாமுக்குங்க, எல்லாத்தையும் செய்யுங்க. சரிங்களா? இங்கே பாருங்களேன், சீமாப்பாவோட மேலே வரல, ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். நல்ல இருட்டுக்குள்ளே கலராக தெரியுறேன் ஐயா இன்னைக்கு. என்னன்னு தெரியலையே, நல்ல கலராக தெரியல. இதுவே நைட்டில் தான் வீடியோ எடுத்துன்னு போங்க, நல்லா தெரியுறேன், பளிச்சுண்டு. ஆனால் உண்மையிலே கருப்புங்க. பனை மரம் இருக்கு பத்தியலா, அந்த பனை மரத்து கருப்பு இருப்பேன். கூறுகட்ட குப்பை பனைமரத்து கருப்பு இருப்பத்தே, ஆனால் நல்லா கலராக தர்றதுல. அப்புறம் சொல்ல வந்தேன், இப்போ ஞாபகம் வந்துச்சு. தங்கச்சி சேட்டை வச்சான்னு வச்சுக்கோங்க. இந்த பார்க்கு போனேன், இந்த விசாலி மாலுக்கு போனேன் அப்படின்னு அப்பாளா, அதை பார்த்துட்டு எனக்கு உண்மையிலேயே அப்படி அழுக வந்துடும். அப்படி நம்ம தங்கச்சி சந்தோஷமாக இருக்கல்ல. நம்ம நாங்கள் நெட்டெல்லாம் போட்டு கட்டி கொடுத்தாலும் நல்ல புரிச்சு வைக்கலன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும், கஷ்டமாக இருக்கும்லத்தே. நம்ம தங்கச்சி இப்படி கஷ்டப்படுறாளே, நம்ம தங்கச்சி புரிச்சு இப்படி கஷ்டப்படுத்துறானே அப்படின்ட்டு நம்மளுக்கு இதாக இருக்கும். அதனால் சேட்டஸை பார்த்துன்னு வச்சுங்களேன், சேட்டஸை பார்த்துக்கிட்டு நானும் அழுவேன் தனியாக, யாருக்கு தெரியாமல். அப்படி அழுகிறப்ப எனக்கு தோணும், நம்ம பிள்ளையா பெற்று வளர்த்து அதை வந்து கட்டி கொடுத்து அது நல்லா இருக்கிறத பார்த்து நம்மளுக்கு எம்பிட்டு ஒரு சந்தோஷம் இருக்குது. அதுக்கு அப்படி எனக்கு தோணும். நானாக அது பண்ணிக்கிறேன், அழுதுருவேன் நைட்டில். அது தங்கச்சி நல்லா இருக்கணும், என்ன எல்லோரும் நல்லா இருக்கணும். நம்ம தங்கச்சின்றப்ப அது ஒரு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பாசம் இருக்கும். ஐயோ பார்த்தீங்களா, சிரிச்சுட்டே உங்கள்கிட்ட அழுகிறேன். அப்படியா எனக்கு முடுக்குண்டு கண்ணீர் வந்துடும். தண்ணி குழாயிருக்கு தண்ணி பிடிக்க சொல்லுவோம் அம்மா, தண்ணி பிடிக்க போயிருப்பேன். மாற்றி பிடிப்பாங்களா எல்லாரும், என்னை சின்ன பிள்ளைன்னு விட்டுட்டு ஓரமாக அழுதுருப்பேன். அழுக வந்துடும், நம்மளை மட்டும் பிடிக்க விட்றாங்களேன்னு அழுக வந்துடும். கோவம் வந்தால் அழுக வந்துடும், ரொம்ப சிரிப்பிச்சாலும் சந்தோஷப்பட்டாலும் அழுதுருவேன். அப்படி அழுக முந்திக்கிட்டு வரும். அதே எங்கள் அம்மா சொல்லணும், கல்லிக்கு தான் கண்ணீர் மிந்துடும் கள்ளி அப்படின்னும். அப்படிலாம் கிடையாது. அப்படி எனக்கு அழுக வந்துடும். தங்கச்சியை பார்த்துட்டு சேட்டஸை பார்த்துட்டு ஓயாமையாக பார்ப்பேன். 10 தடவை 10 தடவை பார்ப்பேன். அப்படி பாட்டாக சேர்த்து வைப்பாளா. அப்போ எனக்கெல்லாம் சேட்டஸில் பாட்டு சேர்த்து வைக்க தெரியாது. இந்த ரீல்ஸ்லாம் என் மையனை சேர்ப்பார், எனக்கு தேக்க தெரியாது. அதனால நான் பார்த்துட்டு எப்படி கூட அதெல்லாம் சேர்க்குறேன்னுவே. நீ ஒரு நாளைக்கு மச்சான் எல்லாத்தையும் போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிவிடு, நான் செக் பண்ணி தரேன் அப்படின்வா. எனக்கு இது கூட தெரில அப்படின்வா. நீலாம் யூடியூப்னு சொல்லாத வெளியில் அப்படின்வா. அப்படி என் தங்கச்சியை பார்த்தோன்னா எனக்கு அப்படி சந்தோஷமாக இருக்கும். சேலை கட்டி சட்டை கட்டி நல்ல மாடலாக அந்த பேண்ட் சட்டிலாம் போட்டு ஷூலாம் போட்டு அப்படி வந்தாட்டா கூடா அப்படின்னு ஓடி போய் போட்டோ அனுப்பேன். வெளிநாட்டுக்காரியை பார்த்தது மாதிரியே. ஏன்ட்டுகளுங்க கிராமத்திலே பிறந்த கிராமத்திலே வளர்ந்தான். தங்கச்சி நல்லா மாடர்னாக இருக்கிறத பார்த்து நம்மளுக்கு சந்தோஷம், மனசுக்குள்ளே ஒரு பகுசியா அப்படி தோணும் எனக்கு. அப்படி நல்லா தெரியும். அப்படி என்கிட்ட நல்லபடியாக இருக்காங்க குடும்பம் குட்டின்னு. நல்லபடியாக இருக்கட்டும், என்ன கண்ணு கழக அதுதான். என்ன எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். எல்லோரும் நம்மளோட எண்ணங்கள் நல்லா உள்ளு மனசுக்குள்ளே இருக்கும்ல. வெளியில் பேசுகிறது, இந்த பேசுகிறேன் பாருங்க, இந்த பேசுகிறதுக்காக கடவுள் வந்து நம்மளுக்கு நல்ல வழி காட்டாதே. நம்ம உள்ளத்துக்குள்ளே ஒரு நினப்பு வச்சுருப்போம்ல, உண்மையாக பொய்யாண்டு, அது வந்து கடவுளை பார்ப்பறல. மேலே இருக்கிறவருக்கு உண்மையிலே கடவுள்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது இருக்கும். நல்லது கெட்டது இருக்கிற மாதிரி கடவுள் இது எல்லாமே இருக்கும். இல்லாமலாம் உலகம் கிடையாது. அதனால் நம்ம உள் உணர்வுகளுக்குள்ளே இருக்குது பற்றியலா, அதை வந்து கடவுள் உணர்ந்தாருன்னா அந்த எண்ணத்துக்குரிய பலனை கொடுப்பாரு. நிறைய பேர் வாய்ட்ட ரொம்ப பாசமாக பேசுவாங்க, ரொம்ப பாசமாக பழகுவாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே வேறு மாதிரி இருப்பாங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அந்த மாதிரி சொந்தக்காரர்களே நிறைய பார்த்துருக்கேன். எடுத்துக்காட்டு சொல்லிடலாம். சொன்னால் அந்த நடந்த சம்பவம் எனக்கும் உனக்கும் நடந்த சம்பவம், அதை எப்படி கரெக்டாக சொல்லுவேன்னு ஃபோன் அடித்து கேட்டுருவாங்க. என் வீடியோவை தொடர்ந்து பார்ப்பாங்க, அதனால கேட்டே இருவாங்க. ஆனால் ஒரு தடவை கூட சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு, அவங்க ஃபோன் அடித்து கேட்டாங்க. அது மாதிரி அதனால் சொல்ல விரும்பலை. அது மாதிரி இருக்கிறவங்க வந்து கடவுள் வந்து அந்த இதை கொடுக்காது, அந்த முழுமையான சந்தோஷத்தை கொடுக்காது. நான் இப்போ உணர்ச்சி பூர்வமாக எனக்கு கண் கலங்குதில்ல, அந்த முழுமையான சந்தோஷம் கிடைக்காது. அதனால் என்றைக்குமே உள்ளுணர்ந்து நம்ம வந்து நல்லது நினைக்கிறோம். எல்லோரும் நல்லா இருக்கட்டும், அந்த இடத்துல நம்மளும் நல்லா இருக்கணும். சும்மா பேச்சுக்கு சொல்லக்கூடாது, பேச்சுக்கு நல்லா இருங்கத்தே அப்படி சொல்லக்கூடாது. உண்மையிலேயே நினைக்கணும். அப்படி தான் நான் நினைப்பேன். தங்கச்சி கட்டி கொடுத்த மாப்பிள்ளை வந்து நம்ம தங்கச்சியை நல்லா வச்சுக்கிடுச்சு. அவ்வளோ போதும், அது போதும். செல்வம் செய்யாதான் கிடையாத செல்வம் உண்டு. அத்தாடி 19 நிமிஷம் ஆச்சுதே. நீங்கள் பாவம் லைக்கு கை பாப்புங்க. சரி நான் போய் இந்த வீட்டுகளை பிள்ளை குட்டிகளை கவனிக்கிறேன். என்ன போதும், ரொம்ப நேரமாக உட்காந்துட்டு அப்போ ஒரு 10 நிமிஷமா 16 நிமிஷமா தெரில, இப்போ ஒரு 20 நிமிஷம், கிட்டத்தட்ட அரை மணி நேரம் உங்கள்கிட்ட பேசிட்டு போயிட்டு வரத்தே. லைக்கு படுக்க நெஞ்சுக்கு நிற்கிது அந்த சாப்பாடு, வெஜிடபிள் பிரியாணி. சரி லைக் பண்ணுறீங்களா? லைக் பண்ணுங்க. சார்ஜராக வந்துருச்சு போங்க.